காலம் கிரகங்கள் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வணக்கம். ஓம் சாய் சிவரூபாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன். இன்று 20/2/2024 ஆண்டு மாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் திருவாதிரை பகல் 12:13 வரை, பிறகு புனர்பூசம் திதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை 9:56 முதல் 56 வரை, பிறகு துவாதசி. சந்திரன் வளர்நிலையாக பௌர்ணமி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சந்திராஷ்டமம் என்று விருச்சிக ராசிக்கு தொடர்கிறது. மேசராசிக்கு என்ன பலன் என்பதை பார்ப்போம். நாள் முழுவதும் முயற்சியுடன் கூடிய உற்சாகம் உங்களுக்கு உண்டு. சகோதர நலம் உண்டு. அவர்களால் உதவி உண்டு. செலவழிக்க நிச்சயம் பணம் வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். ரிஷபராசி நேயர்களுக்கு வருமான சிந்தனை, வேலையில் உற்சாகம், தொழிலில் லாபம் உண்டு. தந்தையாரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி இன்று வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. மிதுன ராசி அன்பர்களுக்கு தோற்ற பொலிவுடன் கூடிய உழைப்பு உங்களுக்கு உண்டு. நாள் முழுவதும் தொழில் லாப சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு. வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும். குழந்தை மனைவி மீது சிந்தனைகள் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். கடகராசி அஷ்டமச்சனி என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். சனியுடன் சூரியன் சேர்ந்திருப்பது மேலும் கடுமையை தரும். அஷ்டமச்சனி வாழ்க்கையில் வார்த்தையில் கண்டிப்பாக கவனம் தேவை. சற்று கவனம் தேவை. தந்தையிடமிருந்து அனுகூலமான செய்தி உண்டு. பிரயாசியுடன் கூடிய வரவு உண்டு. ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானை வணங்கி இன்றைய நாளை இனிமையாக்குங்கள். சிம்மராசி கண்டகச்சனி. ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு கவனிச்சுக்கணும். தொழிலில் தன்னம்பிக்கையுடன் கூடிய செயலாற்ற உங்களுக்கு தனவரவு லாபம் நிச்சயம் உண்டு. ராசியை குறிபார்ப்பது ஒரு சிறப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலசம்ஹார மூர்த்தி சிவரூபம். கன்னிராசி அன்பர்களே, தொழில் சிந்தனைகள் நல்ல பலன் தரும். பிள்ளைகளால் மேன்மை உண்டு. செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள். வரவு லாபம் உண்டு. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. துலாம் ராசி அன்பர்களே, தனவரவு லாபம் உண்டு. செலவை குறைத்து கொள்ள வேண்டும். வேலையில் திருப்தி உண்டு. தந்தை வழியால் லாபம் உண்டு. வணங்க வேண்டிய ஸ்ரீ குரு பகவான். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம். எதிலும் கவனம், வார்த்தையில் கவனம். சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ராசியை பார்க்கிற அமைப்பு. கண்டிப்பாக முறையிலே இது பாவத்துவமான அமைப்பு. சந்திராஷ்டமம் வளர்பிழையாக இருப்பதாலே பெரிய அளவிலே செய்யாவிட்டாலும் கூட தனவரவு விஷயத்திலே பேச்சிலே கவனமாக இருந்தால் வெற்றி காணலாம். வாகனத்தை வேகமாக நீங்கள் செலுத்த வேண்டாம். வெளியூர் சென்று வேலைக்கு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வரவுகள் உண்டு. குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில், கூட்டு தொழில் நல்ல லாபம் தரும். தந்தை வழி அனுகூலம் உண்டு. வார்த்தையில் கவனம் வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல உச்ச செவ்வாய். அதுக்காகத்தான் இதை நம்ம சொல்கிறது. ஸ்ரீ முருகனை வணங்குங்கள். மகர ராசி ஜென்மச்சனி முடிந்து, மன அழுத்தம் முடிந்து, தற்பொழுது பாதச்சனியாக இருக்கிறது. பாதச்சனி அவ்வளவு கொடுமை செய்யாவிட்டாலும் கூட சூரியன் அங்கே இணைந்திருப்பது தவறு. சூரியனும் சனியும் இருளும் ஒளியும் சேரக்கூடாது. அந்த அமைப்பிலே வார்த்தையில் கவனம் இருக்கணும். கவனம் தேவை. வேலையில் நல்ல அமைப்பு உண்டு. வருமானமும் உண்டு. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாருதி ஆஞ்சநேய பெருமான். கும்பராசி ஜென்மச்சனி. மகர ராசிக்கு பாதச்சனி தான். கும்பத்துக்கு ஜென்மச்சனிங்க. நீங்கள் எரிச்சல் மனையோடு இருப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையும் அப்படி இருக்கும். இதை அனுசரித்து போகணும். ஜோதிடம் என்பது நல்ல வழிகாட்டி. ஆகவே வேலையில் கவனம். தொழிலிலே லாபம் உண்டு, மேன்மையும் உண்டு. ஜென்மச்சனி கடக்க வேண்டும். காலபைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன். நல்ல சுக அனுபவங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். 6ஆம் இடத்தை வியாழன் பார்ப்பதாலே வேலை அமைப்புகள் உண்டு. லாபத்தில் 3 கிரகங்கள் இருப்பதால் நிச்சயம் லாபம் உண்டு. தந்தையார் வழி அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். புதிதாக ஒரு ஜோதிட செய்தி. மகம் நட்சத்திரத்திலே பிறந்தால் ஜகத்தை ஆழ்வார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்பது பொதுவான விஷயம்தான். மகத்திலே பிறப்பவர்கள் எல்லாம்
அரசாட்சி செய்வார்கள் என்பது கண்டிப்பாக கிடையாது. அரசாட்சி செய்வதற்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன் பார்க்கணும். சிம்ம வீடு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிம்ம வீடு பலமாக இருக்கணும். சூரியன் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கணும். பௌர்ணமி யோகம் இருந்தாலும் சிறப்பு. 10ஆம் இடமும் நல்ல கர்மா, நம்மளுடைய வேலை அல்லது பதவிகள். 10ஆம் இடத்தில் வெளிச்ச கிரகம் இருக்க வேண்டும். தசாபுத்திகள் நல்ல அனுகூலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி ராசி அதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.